வெளிச்சத்தின் வஸ்திரத்தை அணிந்தவனாய் எல்லோரும் சுற்றிலும் நிற்கிறவர்கள் திரும்பி பார்க்கும்படியாக அவனுடைய மொத்த வாழ்க்கையும் மாறுமே. இன்றைக்கு வரலும் ஏன் நாம் மாறாமல் இருக்கின்றோம்? ஏதோ ஒரு மாமிசத்தின் சிந்தையை நாம் அகப்பட்டு மாமிசத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்து மாமிசன் கனிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால பல சுபாவங்களை விட்டு பல காரியங்களை விட்டு வெளியே வர முடியாமல் உள்ளே சிக்கி தவிக்கிறோம். நம்ம ஆண்டவரை எவ்வளவு அறிந்திருந்தாலும் சில காரியங்கள் ஏன் நம்மை விட்டு இன்னும் வெளியே போகல, சில சுபாவங்கள் ஏன் இன்னும் நம்மை விட்டு மாறல, சில பழக்க வழக்கங்கள் ஏன் இன்னும் நம்ம விட்டு விலகல. ஏதோ ஒரு சிறை இருப்புக்குள்ள நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள். அடுத்தது நாங்க முதலாவது ரட்சிப்பு, முதலாவது மனம் திரும்புதல், முதலாவது பரிசுத்தம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தின் தேவைகள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சந்தோஷங்கள் எல்லாமே